மத்திய அமைச்சரவை செவ்வாயன்று மாலை மாற்றியமைக்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் நிதி அமைச்சரானார். மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த சுஷில்குமார் ஷிண்டேவிடம் உள்துறை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 13வது ஜனாதிபதியாக ஜூலை 25ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்ட பிரணாப் முகர்ஜி மத்திய நிதியமைச்சர் பதவியில் இருந்து கடந்த ஜூன் மாதம் விலகினார். ஒரு மாதத்துக்கும் மேலாக நிதி அமைச்சகத்தை கூடுதல் பொறுப்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கே கவனித்து வந்தார். இந்நிலையில் மத்திய அமைச்சரவையை மாற்றியமைக்க மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றம் தொடர்பான அறிவிக்கையில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கையெழுத்திட்டார். இதையடுத்து மத்திய அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பை ராஷ்டிரபதி பவன் செவ்வாயன்று மாலை வெளியிட்டது. அந்த அறிவிப்பின்படி உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்துக்கு நிதியமைச்சர் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த சுஷில்குமார் ஷிண்டே உள்துறை அமைச்சர் பொறுப்புக்கு மாற்றப்பட்டுள்ளார். கம்பெனி விவகாரங்களுக்கான அமைச்சர் வீரப்ப மொய்லிக்கு மின்சாரத்துறை கூடுதல் பொறுப்பாக அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த அனுபவம் சிதம்பரத்துக்கு உண்டு. விலைவாசியை கட்டுப்படுத்த மத்திய அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக சாடி வரும் சூழலில் புதிய நிதியமைச்சராக பொறுப்பேற்க உள்ள சிதம்பரத்துக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது. அதேபோல அசாம் கலவரம் நடக்கும் காலகட்டத்தில் உள்துறை அமைச்சராக ஷிண்டே பொறுப்பேற்றுள்ளார். பிரணாப் முகர்ஜி வகித்து வந்த லோக்சபா முன்னவர் பதவியும் சுஷில்குமார் ஷிண்டேக்கு தரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி துவங்கும் பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்ததும் செப்டம்பர் மாதத்தில் மத்திய அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன.